ஹாய் கைஸ், இன்னைக்கு அமேசான்ல நம்மளுக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா இதுதாங்க நான் சொன்ன போர்ட்டபிள் டேபிள். நான் முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் எங்களுக்கு ரெகுலரா ஒரு ஆர்டர் வந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. இதுதாங்க அந்த டேபிள். இந்த மாதிரி தான் வச்சுட்டு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், இல்லைனா ஏதாவது எழுதலாம். அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எங்க வேணாலும் நீங்க கேரி பண்ணி போகலாம். சின்ன பசங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம இப்போ பேக் பண்ண போறோம். இன்னைக்கு இவர் தாங்க நம்ம கேமராமேன். இவர் தான் நம்மளுக்கு இன்னைக்கு வீடியோ பிடிச்சி கொடுக்க போறாரு. எப்படி பிடிக்க போறாருன்னு தெரியல, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளுக்கு இந்த பாக்ஸ் தாங்க கரெக்டா இருக்கும். ஸோ நான் இந்த பாக்ஸ்ல தான் பேக் பண்ண போறேன். நாங்க அமேசான்ல மட்டும் தான் சேல் பண்றோமா அப்படின்னா, ஆமாங்க, அமேசான்ல மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்க மீஷோல கூட நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாங்க அதுலயும் லிஸ்ட் பண்ணிருந்தோம். லிஸ்ட் பண்ணிருந்தா எங்களுக்கு சீக்கிரமாவே லிஸ்ட் பண்ண அன்னைக்கே எங்களுக்கு ஆர்டர் வந்தது. ஆர்டர் வந்ததோட எங்களுக்கு இன்னொரு மெசேஜ் கூட வந்ததுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கேம்பேரிங் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்களும் ஃப்ரீயா தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா கண்டிப்பா அது ஃப்ரீயெல்லாம் இல்ல. ஒரே ஒரு ஆர்டர் 600 ரூபாய் பிடிப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மீஷோல பாத்தீங்கன்னா 10 ஆர்டருக்கே நம்ம 600 ரூபாய் எடுக்க முடியாது. 20 ஆர்டருக்கே சொல்ல போனா நம்ம 600 ரூபாய் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அதுல ரொம்ப குறைவா தான் நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா மீஷோட முக்கியமான கான்செப்ட் அதுதான். ஏன்னா அவங்க கஸ்டமரை கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்காக பிரைஸ் நம்மள குறைவா தான் போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் ரொம்ப குறைவா தான் போட்டோம். ஆனா 600 ரூபீஸ் கேம்பரிங் பண்றதுக்கே அப்படின்னு சொன்னா யாருங்க அதுல போட முடியும், லிஸ்ட் பண்ண முடியுமா? நாங்களும் கஸ்டமர் கேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த கேன்சல் பண்ணிடுறோம், கேம்பரிங்லாம் கேன்சல் பண்ணிடுறோம், உங்களுக்கு பிடிச்ச காஸ்ட் கூட நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குறப்போ அது கேன்சல் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நம்ம எப்படியும் சேல் பண்ணால் அதில் அந்த 600 ரூபீஸ் லெஸ் பண்ணிடுவாங்க. அதனாலே நாங்கள் சேல் பண்ணாமல் லிஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. யாருன்னா மீஷோ செல்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் மீஷோவில் இல்லாமல் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம். அதில் என்ன கேட்குதுன்னா, பிராண்ட் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பிராண்டெல்லாம் சேல் பண்ணலைங்க. ஸோ அதுக்காக நான் பிராண்ட் நேம்லாம் போட முடியாது. அதுக்காகவே அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போக மாட்டேது. அதோட ப்ரொசீஜர் என்னன்னு கூட தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்னாப்டீல்ல கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு லிங்க் அமைச்சிருக்காங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு டைமே இல்லைங்க. ஸோ அவர் தான் எனக்கு A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுப்பேன். அவர் தாங்க மெயின். இதில் எல்லாமே ஜிஎஸ்டிலேருந்து எல்லாம் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது எல்லாமே அவர் தான். நான் சும்மா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் தான் பண்ணுவேன். அது என்னன்னு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் ஸ்னாப்டீல்லையும் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பில்லெல்லாம் சப்மிட் பண்ணும்போது நம்ம எங்கெந்த பொருள் பை பண்ணுறோமோ அங்கேயோட ஜிஎஸ்டி பில்லும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுங்க. அது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த ஷாப்பை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம் அமேசான் செல்லரில். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கூட அதில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பேக்கிங் ஓவரால் முடிஞ்சதுங்க. இந்த டேபிள் உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைனை விட கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.